பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த மகிமையான ஒரு நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய 2வது பாடல்கள் நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் வெளியிடப்படுகிறது. உயர்வான இடங்களில் அமர்ந்திருப்பேன். ஏசாயா 33:16 அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்ற வார்த்தையை வைத்து விசுவாசத்தினாலே ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தையினாலே எழுதப்பட்ட இந்த பாடலுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த பாடலை கேட்டு உங்கள் கூடாரங்களில் உங்கள் சபைகளில் பாடி நீங்கள் தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த பாடல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாடலாக, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அந்த பாடல்கள் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நவம்பர் 15 இந்த நாளில் சாயங்காலம் 7:30 மணிக்கு நம்முடைய யூடியூப் சேனல்ல, அதாவது கடந்த நாட்களில் வல்லமையுடையவர் என்கிற ஒரு பாடல் நம்ம அப்போஸ்தல் டி அலெக்ஸ் என்கிற யூடியூப் சேனல்ல நாங்கள் வெளியிட்டோம். பாடலுக்கென்று தனியான ஒரு சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது அப்போஸ்தல் டி அலெக்ஸ் அஃபிஷியல். இன்னைக்கு அந்த சேனல்ல தான் இந்த பாடலை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடலை நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருடைய கூடாரங்களையும் இந்த பாடல் துணிக்கட்டும். ஏன்னா உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் தான் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறது. எத்தனையோ நேரங்களை சோர்ந்து போயிட்டோம், எத்தனையோ நேரங்களில் மனமுடைஞ்சு போயிட்டோம். யார் நம்மை ஆறுதல் படுத்தினது? யார் நமக்காக நின்றது? கர்த்தருடைய வார்த்தை தானே. ஆகவே அந்த வசனத்தினாலே நிரப்பப்பட்ட பாடல். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னும் அநேக பாடல்கள் வரும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அது எங்களுடைய ஊழியத்திற்கு இன்னும் உற்சாகத்தையும், அடுத்தது இன்னும் நாங்கள் அநேக காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பாடலை கேட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்ந்த இடங்களில் உட்கார வைப்பாராக. ஆமென். சொன்ன